1 கொரிந்தியர் 7வது அதிகாரம் 3வது வசனம். புருஷன் தன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்ய கடவன், அப்படியே மனைவியும் தன் புருஷனுக்கு செய்ய கடவள். கடமை, கணவன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமை, மனைவி கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமை. அதற்கு பல விளக்கங்கள் வேத புஸ்தகத்தில் இருக்கிறது. ஒரு மொழிபெயர்ப்பு சொல்கிறது கான்ஜுக்கல் ரைட், தாம்பத்திய உரிமை. தமிழில் மொழிபெயர்ப்பதாக இருந்தால் அது தாம்பத்திய உரிமை என்று சொல்லலாம். ஒருவர் பாலியல் தேவைகளை அடுத்தவர், கணவனின் பாலியல் தேவையை மனைவி சந்திப்பது, மனைவியின் பாலியல் தேவையை கணவன் சந்திப்பது. மாரிட்டல் டியூட்டி அப்படின்னு ஒரு மொழிபெயர்ப்பில் போட்டிருக்கு. திருமண மன வாழ்வின் கடமைகள். கணவன் மனைவியை திருப்திப்படுத்த முயற்சிக்க வேண்டும், மனைவி கணவனை திருப்திப்படுத்த முயற்சிக்க வேண்டும். இது சரீரப்பிரகாரமாக மட்டுமல்ல, பிற விதங்களிலும் உணர்வு பூர்வமாகவும் ஒருவரை ஒருவர் திருப்திப்படுத்த முடியாது. எந்த மனிதனுமே திருப்தி அடைய மாட்டான். எந்த மனிதனும் இன்னொரு மனிதனை திருப்திப்படுத்த முடியாது. ஆனால் சீக் டு சாட்டிஸ்ஃபை, அது இன்னொரு அர்த்தம் அதுக்கு, அந்த வார்த்தைக்கு. திருப்திப்படுத்த முயற்சிக்க வேண்டும். மனைவி கணவனிடத்தில் என்ன எதிர்பார்ப்பாள்? என்னோடு நேரம் செலவு பண்ண வேண்டும், என்னோடு பேச வேண்டும், நான் பேசுவதை கேட்க வேண்டும். இதுதான் மனைவி அடிப்படையாக ஒரு கணவனிடத்தில் எதிர்பார்ப்பது. பணமோ பொருளோ எல்லாம் 2ஆம் கட்டம்தான். அதை சிலர் எல்லா மனைவியும் எதிர்பார்க்கறது இல்லை. ஆனால் எல்லா மனைவியும் எதிர்பார்க்கறது கணவன்கிட்ட நேரம் செலவு பண்ணணும், பேசணும், பேசுகிறத கேட்கணும். இது ஒரு பெரிய, ஆனால் பல கணவன்மாருக்கு நேரம் இருக்காது. அவங்க வேலை, அவங்க தொழில், அவங்க ஊழியம் அப்படி. ஆனால் அதுலேயும் நேரத்தை ஒதுக்கணும். மனைவிக்கு நேரம் ஒதுக்க முடியாத ஊழியம், வேலை, தொழில் இது சரியானது அல்ல. கண்டிப்பாக நேரத்தை ஒதுக்கும். அது ஒரு பெருமைப்படுறதுல ஒன்றும் இல்லை. சில ஊழியக்காரங்க பெருமைப்படுறாங்க, என் மனைவிக்கு நான் நேரமே ஒதுக்கிறது இல்லை, அவ்வளோ ஊழியம் செய்கிறேன்னு. ஆனால் அது பெருமை இல்லை, அது பெருமைப்படக்கூடிய காரியம் இல்லை, அது தியாகமும் அல்ல. ஆகையினால நிச்சயமாக மனைவியோடு பேசணும், கணவன் மனைவியோட பேசணும், மனைவி கணவனோட பேசணும். ஒருத்தர் சொல்கிறத ஒருத்தர் கேட்கணும், காது கொடுத்து கேட்கணும். ஒருத்தருக்கு ஒருத்தர் நேரம் ஒதுக்கணும். இன்னொரு அந்த அதில் போடப்பட்ட வார்த்தைக்கு, கடமை என்கிற அந்த மூலமொழி வார்த்தைக்கு இன்னொரு பொருள் அஃபெக்ஷன், பாசம். ஒருவர் மேலே ஒருத்தர் பாசம் வைக்கணும். அது முதல் கடமை. அதுதான். ஏன்னா அந்த அஃபெக்ஷன் என்கிற வார்த்தை இருக்குது பாருங்கள், அது இரத்த சம்பந்தமான உறவுகளுக்கு தான் வரும். தான் ஆடாட்டாலும் சதா ஆடுன்னுவாங்க. இங்கிலீஷில் சொல்லுவாங்க பிளட் இஸ் திக்கர் தேன் த வாட்டர் அப்படின்வாங்க இங்கிலீஷில். அதாவது இரத்த சம்பந்தமான உறவு இருக்குது பாருங்கள், பெற்றோர், பிள்ளைகள், உடன்பிறப்புகள், மாமா மச்சான் உறவுகள். இந்த உறவுகளெல்லாம் இயற்கையாகவே பாசம் இருக்கும். வெறுப்பு, பகை, சண்டை அதெல்லாம் அடுத்த கட்டத்தில் வர்றது உண்டு. ஆனால் அடிப்படையில் ஆரம்பத்தில் இந்த உறவுகளில் இயற்கையாகவே பாசம் வந்துடும். ஆனால் கணவன் மனைவி அப்படி இல்லை. பெரும்பாலான கணவன் மனைவிகள் இரத்த உறவு கிடையாது. இரத்த உறவு இல்லாத ஒரு நபரிடத்துல பாசம் வைக்கணும். அதான் முதல் கடமை. அன்பை கொடுப்பது தான் முதல் கடமை. கணவன் மனைவிக்கு அன்பை கொடுக்கணும், மனைவி கணவனுக்கு அன்பை கொடுக்கணும். அது ரொம்ப இன்னொரு விளக்கம் குட்வில், கைண்ட்னஸ். ஒருத்தர் மேலே ஒருத்தருக்கு நல்லெண்ணம், ஒருத்தர்கிட்ட ஒருத்தர் ரொம்ப பெருந்தன்மையாக தயவாக நடந்துக்கிறது. அதாவது உரிமை எடுத்துக்கிட்டு, நான் மனைவி கிட்ட தானே கோவப்பட முடியும், புருஷங்கிட்ட தானே கோவப்பட முடியும் அப்படின்னு உரிமை இருக்குது அப்படின்னு அந்த கருத்து சரியான கருத்து இல்லை. கைண்ட்னஸ், தயவையும் பெருந்தன்மையையும் காட்டணும், மென்மையாக நடந்துக்கணும் ஒருத்தரோட ஒருத்தர். இது ஒரு கடமை என்று வேதம் சொல்கிறது. ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பை கொடுக்கணும். அன்பை கொடுக்கறது, அதுக்கு பணத்தை கொடுக்கணுன்னா ஒருவேளை அது கஷ்டமாக இருக்கலாம், சொத்தை கொடுக்கணுன்னா அது கஷ்டமாக இருக்கலாம், நேரத்தை கொடுக்கறதுக்கு கூட சில நேரங்களில் கஷ்டமாக. அன்பை கொடுக்கறதுக்கு அது ஒன்றும் கஷ்டம் இல்லை. ஒருத்தர் மேலே ஒருத்தர் அன்பை காட்டணும், அது பெரிய கடமையாக. ஏன்னா எபேசியரில் புருஷர்களே உங்கள் மனைவி மீது அன்பு கூறுங்கள்னு 3 தடவை சொல்லப்பட்டிருக்கு 5ஆம் அதிகாரத்தில். இயேசு நேசிப்பதை போல
இயேசு சபையை நேசிக்கிறது போல புருஷர்களே உங்கள் மனைவிமாரை நேசியுங்கள். உங்கள் சொந்த உடலை நீங்கள் நேசிப்பது போல உங்கள் மனைவிமாரை நேசியுங்கள். உங்கள் தாயையும் தகப்பனையும் நேசிப்பதை விட உங்கள் மனைவியை நேசியுங்கள். 3 விஷயம் அங்கே சொல்லப்பட்டிருக்கு எபேசியர் 5. ஆனால் மனைவிக்கு சொல்லப்பட்டிருக்கு, நீ கீழ்ப்படி, நீ கணவன் மேலே பயபக்தியாக இரு, அப்படி தான் சொல்லப்பட்டிருக்கு. கணவனை நீ நேசிக்க வேண்டும்னு எபேசியர் 5 சொல்லலை, மனைவிக்கு சொல்லப்படலை. ஆனால் இங்கே ஆண்டவர் எழுதுகிறாரு, கணவன் மனைவிக்குரிய கடமையை செய்யணும், மனைவி கணவனுக்குரிய கடமையை செய்யணும். அது என்ன கடமை? கடமைன்ற அந்த மூல வார்த்தையினுடைய முக்கியமான ஒரு அர்த்தம் அஃபெக்ஷன், பாசம். ஒருத்தர் மேலே ஒருத்தருக்கு பற்று பாசம், ஒருத்தர் மேலே ஒருத்தருக்கு அன்பு. அன்பு முக்கியமான ஒரு கடமை. ஆகவே எவ்வளவு வயதாக இருந்தாலும் பரவாயில்ல, எவ்வளோ சண்டை வந்திருந்தாலும் பரவாயில்ல, எவ்வளோ கருத்து வேறுபாடுகள் காயங்கள் நிகழ்ந்திருந்தாலும் பரவாயில்ல, ஒருவர் மேலே ஒருத்தர் அன்பை காட்டுங்க. ஒரு அன்பான பார்வை, ஒரு அன்பான புன்முறுவல், ஒரு அன்பான தொடுதல், ஒரு அன்பான வார்த்தைகள், சின்ன சின்ன அன்பான உடல் பாவனைகள், கெஸ்டர் என்று சொல்லுவாங்க, அன்பான செயல்கள். இதுதான் கணவனுடைய கடமை மனைவிக்கு. கணவன் ஒரு சராசரி கணவன் நினைக்கிறான், நான் சம்பாதிச்சு போடுறேன், அதோட என் கடமை முடிஞ்சிச்சு. இல்லை, சம்பாதிக்கிறது கடமை தான், நான் மறுக்கவில்லை. அதை விட பெரிய கடமை அன்பு காட்டுவது. மனைவி என்ன நினைக்கிறேன், நான் சமைக்கணும், வீட்டு வேலை பார்க்கணும், குழந்தைகளை வளர்க்கணும், அது உங்கள் கடமை தான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அதை விட பிரதான கடமை அன்பை காட்டுவது. ஆகவே அன்பு என்கிற கடமைதான் கணவனின் மற்றும் மனைவியின் தலையாய கடமை. ஆமென்.